முளைக்கட்டின பச்சை பயிறு கூட்டு. இது ஒரு தடவை பண்ணினா உங்களுக்கு டேஸ்ட்டு மறக்கவே மறக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பை வறுத்துக்கோங்க. இது கொஞ்சமாக வறுபட்டதும் உளுத்தம்பருப்பு, மிளகு அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது பாதியாக வறுபட்டதும் கொத்தமல்லி விதை, வெந்தயம் சேர்த்து எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது வறுபட்டு எடுத்து இதை இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். 4-5 வரமிளகா சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க. இதில் மிளகு காரமும் இருக்கிறதுனால உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், 7-8 பல் பூண்டு அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதக்கியாச்சு. இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இதெல்லாம் ஆற வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 கப்பு பச்சை பயிறு முளைக்கட்டி வச்சுருக்கேன். இதுலேருந்து 1 கப்பு எடுத்து நான் இப்போது இந்த கூட்டு பண்ண போகிறேன். இந்த கூட்டை ஈஸியாக நம்ம ப்ரெஷர் பேன்லேயோ இல்லை குக்கர்லேயோ டைரெக்டாக பண்ணிடலாம். பச்சை பயிறு, நறுக்கின வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு 2 விசில் வர வச்சுக்கோங்க. அது விசில் வரத்துக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டுடலாம். இது இப்போது நல்லா ஆறி எடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக உப்பு, தண்ணி விட்டு கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு பயிறு வேக வைக்கிறதுலையும் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. மசாலா பேஸ்ட்டு ரெடியாக எடுத்து இதை இப்போது சைடில் வச்சிடலாம். ப்ரெஷர் பேனில் 2 விசில் வந்து இப்போது நல்லா அடங்கி எடுத்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது இப்போது பர்ஃபெக்டாக குக்காக இருக்குது. இதில் இருக்கிற உருளைக்கிழங்கை 2-3 நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது வந்து கூட்டோட கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கரைச்சி வச்ச 1/4 டம்ளர் புளி தண்ணியை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போது விசில் போடாத ஸ்லைட்டாக மூடி வச்சுக்கிறேன். புளியோட பச்சை வாசனை போயிடுத்து. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் முளைக்கட்டின கொண்டக்கல்லை வச்சு கூட இந்த கூட்டை பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி அதை நான் இங்கே சேர்த்துக்கிறேன். இது கூட்டு பதத்தில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஜாஸ்தி விட்டுட வேண்டாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதி வர ஆரம்பிச்சுடுத்து. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பராக வாசனை வர ஆரம்பிச்சுடுத்து. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நாட்டு சர்க்கரையோ இல்லை கொஞ்சமாக வெள்ளைப்பொடியோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் ஆகும். அதனால கண்டிப்பாக போடுங்க. இது ரெடியாக எடுத்து இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். ஹெல்த்தி அண்ட் சூப்பர் டேஸ்டி கூட்டு ரெடியாக எடுத்து இது சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.